ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவையிலே 23வது பாசுரம் மாரி மலைமுழஞ்சில் என்று தொடங்கக்கூடிய அற்புதமான பாசுரம். முதலில் இந்த பாசுரத்தை முழுமையாக பார்த்து விடுவோம். மாரி மலைமுழஞ்சில் மண்ணிற் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து வேரி மயில் பொங்க எப்பாடும் பேந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்னெங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். மழைக்காலம் அது. காட்டில் மலையிலே ஒரு குகை இருக்கிறது. தன் பேடையுடன் ஒன்று கூடி காலம் மறந்து தூங்குகிறது ஒரு சிங்கம். அது தானாக உணர்ந்து எழுகிறது. கண்களிலே தீப்பொறி பறக்க விழிக்கிறது. தனது பிடரியை சிலிர்த்துக் கொள்கிறது. இப்படியும் அப்படியுமாக நடந்து சோம்பல் முறித்துக் கொள்கிறது, நிமிர்கிறது. பெரும் கர்ஜனை செய்து கொண்டு குகையை விட்டு வெளியேறி வேட்டைக்கு புறப்படுகிறது. காயாம்பூ நிறத்தவனான கண்ணனே, இதே போன்ற கம்பீரத்துடன் உனது பள்ளி அறையிலிருந்து புறப்பட்டு அத்தாணி மண்டபம் வந்து முறையாக செய்யப்பட்ட சிங்காசனத்தில் அமர்ந்து நாங்கள் உன்னை நாடி வந்தது ஏன் என்பதை கேட்டு எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்ற அர்த்தமாகிறது. திருப்பாவையிலே இந்த பாட்டை சிங்கப்பாட்டு என்று சொல்வார்கள், அழைப்பது வழக்கம். மழைக்காலத்திலே ஒரு குகையினின்றும் படுக்கை விட்டு எழுந்து ஒரு சிங்கம் புறப்பட்டு வருவதை அற்புதமாக சித்தரிக்கும் பாடல் இது. சாதாரணமாக பெண்கள்லாம் பயந்தவர்கள். அதிலும் மென்மையான உணர்வுடைய அந்தணரான பெரியாழ்வாரால் வளர்க்கப்பெற்ற ஆண்டாள் காட்டுப்பகுதிக்கு சென்று இத்தகைய அச்சம் தரும் காட்சியை பார்க்க முடியுமா? ஆனால் ஒரு கோதையினுடைய கற்பனையானது ஒரு கம்பீரமானதொரு சிங்கத்தை நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிறார் போல் பாடல் அமைந்திருக்கிறது. அத்தகைய கற்பனை வளம் இந்த கோதாதேவிக்கு, ஆண்டாளுக்கு. அதை இந்த பாசுரத்திலே பார்க்க முடிகிறது. மாரி மலைமுழஞ்சில். மாரின்னு அர்த்தம் மழைக்காலம்னு அர்த்தம். முழஞ்சில்னா குகைக்கு முழஞ்சில்னு பேர். மன்னி அதற்கு பேடையுடன் பொருந்தி என்பது பொருளாகும். வேரி என்பது வாசனை உள்ளன்னு அர்த்தம், மனமுள்ள. அதே மாதிரி வேரின்றதுக்கு எதிர்ப்பதம் மூரின்னு இருக்குது. அந்த மூரின்றது சோம்பல் முறித்து அப்படின்னு அர்த்தம். பூவை பூவண்ணா, பூவை பூன்றது காயாம்பூன்னு சொல்லலாம், நீலோத்பவ மலர் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு காயாம்பூ என்று பெயர். கோப்புடைய அப்படின்னா முறையாக செய்யப்பெற்ற அப்படின்றது பொருளாகிறது. இது எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாசுரம் பாருங்க. இந்த நரசிம்ம அவதாரத்தினுடைய இது எம்பெருமான் நரசிம்ம அவதாரம் எடுத்தாரே, அதை நினைவுபடுத்தி இருக்கிறதானது இந்த பாசுரம். கண்ணனை எப்படி இருக்கா? சிங்கத்துக்கு ஓமையாக்குகிறார்கள் இந்த பாசுரத்திலே. ரொம்ப விசேஷமான பாசுரம். ஒரு குகையில் இருக்கின்றத அந்த சிங்கமானது என்ன பண்ணுறது, எப்படி எழுந்து வருது? மழைக்காலமாக இருக்கிறதுனாலே உள்ளுக்குள்ளேயே இருந்து அங்கிருந்து நிதானமாக மழை விட்டவுடன் நிதானமாக எழுந்து வருகிறது. அந்த எழுந்து வரும்போதே ஒரு கம்பீரம், அதை பாட்டிலே அழகாக தெரிவிக்கிறார். சீரிய சிங்கம் அறிவுத்து தீ விழித்து, கண்கள்லாம் அப்படியே பார்த்தா அப்படியே ரெட்டிஷாக இருந்து அது காட்டுற மாதிரியாக இருக்கு. வேரி மயில் பொங்க எப்பாடும் பேந்துதறி, அது எழுந்து ஒரு சோம்பல் முறிச்சுண்டு ஒரு கர்ஜனையோட வெளியில் வரக்கூடிய காட்சியானது. இது எதற்கு ஒப்பாக இருக்கிறதுனா, இதே மாதிரியாக கண்ணா நீயும் வர வேண்டும் என்று இந்த பாடல். நீ பூவை பூவண்ணா, காயாம்பூ மலர் போன்று இருக்கின்றவனே, உன்னுடைய கோயில் நின் எங்கனே போந்தருளி
கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து நீ வந்து உன்னை சேவிக்கிறதுக்காக வந்திருக்கோம். சாதாரணமாக எங்கள் இதெல்லாம் பண்ணாமல், அலட்சியம் பண்ணாமல் நீ உன்னுடைய நடையழகையும் காட்ட வேண்டும். இந்த சீரிய சிம்மாசனத்திலே நீ நடந்து சென்று அமர வேண்டும். அந்த காட்சியை நாங்கள் பார்க்க வேண்டும். அப்போது உன்னுடைய திருமேனி அழகையும் நாங்கள் சேவிப்போம், உன்னுடைய நடை அழகையும் நாங்கள் சேவிப்போம். அந்த சிம்மாசனத்திலே தகுதியாக நீ அமர்ந்திருக்கும் போது அதையும் நாங்கள் சேவிப்போம் என்று ஆண்டாள் இந்த பாசுரத்திலே வேண்டுகிறாள். இதில் ஒரு பார்த்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ எம்பாவாய்னு வருது கடைசி. இதில் காரியம் ஆராய்ந்து, நாங்கள் வந்திருக்கின்ற காரியத்தை ஆராய்ந்து ஒரு கருணை உள்ளத்தோடு பார்த்து, இவர்கள் நல்லவர்கள், இவர்களுக்கு நாம் உதவி பண்ண வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு வரணும் அப்படின்ற மாதிரியாக இருக்கிறது இந்த பாசுரம். இதே மாதிரி பாசுரத்தை தான் நாம் கீழே 8வது பாசுரத்திலே கீழ்வானம் வெள்ளண்ணு என்ற பாசுரத்திலே பார்த்துருக்கோம். தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் என்ற பாசுரம். அதில் கடைசி வரியில் அதுலேயும் அப்படி தான் வரும். ஆவா வென்று ஆராய்ந்து அருள் ஏலோர் எம்பாவாய், ஆவா வென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய்னு வருது. அவரும் வரந்தரும் மாமணி வண்ணனாக வழங்கக்கூடியவர் கண்ணபிரான், தேவபிரான், தேவாதி தேசன், வரந்தரும் மாமணி வண்ணன் அப்படின்லாம் பார்த்து மொழியோம். அவர்கிட்டையும் ஆராய்ந்து அருள்னு வேண்டிக்கிற மாதிரியாக திருப்பாவை பாசத்தில் 8வது பாசத்தில் வேண்டாள். இப்பொழுது இங்கு நேராக கண்ணனை பார்த்து விட்டால் இங்கும் அதே வார்த்தை, யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் என்கின்றார் போல இந்த பாசனம் அமைந்திருக்கின்றது. இந்த பாசுரத்திலே விசேஷமாக எம்பெருமான் கண்ணனின் நடை அழகு பேசப்படுகிறது. ஒய்யார நடை. இந்த நடை அழகை காண வேண்டும் என்றால் ஸ்ரீரங்கம் செல்ல வேண்டும். ஸ்ரீரங்கத்திலே நம்பெருமாள் நடையழகை காண கண்கோடி வேண்டும். அவர் என்னென்ன நடையெல்லாம் நடக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, யானை நடை, காளை நடை, சிங்க நடை, புலி நடை, இந்த மாதிரியாக விலங்குகளுடைய நடையை பொருத்தி பார்ப்பார்கள். கண்ணனுடைய நடை அழகுக்கு, நம்பெருமாளுடைய நடை அழகுக்கு அவர் புறப்படும் பொழுது, தன்னுடைய கர்ப்பத்திலிருந்து புறப்பட்டு வரும்பொழுது சிங்கம் போலே மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு என்று சொல்றா போலே வருவார். அதே போன்று திரும்புகாலிலே மறுபடியும் கர்ப்பகத்துள்ளே செல்லும் பொழுது ஒரு சர்ப்பமானது எப்படி உள்ளுக்குள்ளே புற்றுக்குள்ளே செல்லுமோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கதி 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 என்று அழகாக சொல்வார்கள். சிம்மகதி, கஜகதி, அஸ்வகதி, சர்பகதி என்று இப்படியெல்லாம் இந்த கதியை சொல்வார்கள். இது இந்த விசேஷமாக இந்த பாட்டிலே நடையழகு வர்ணிக்கப்படுகிறது. நடையழகுக்கு சிங்கத்தை சொன்னார்கள். அந்த நடையழகு, அந்த சிங்கமானது யாரும் எழுப்புவாரில்லை. இந்த குகையிலிருந்து அது தானாக எழுந்தால்தான் உண்டு, யாரும் அதை எழுப்ப முடியாது. இந்த பேடையோடு பொருந்தி உறங்கிய சிங்கமானது தானாக உணர்ந்து எழுகிறது. எழுந்ததும் ஒரு பார்வை பார்க்கிறது. என்ன பார்வை அது? 2 தீக்கங்குகள் போல அதன் கண்கள் எரி உமிழ்கின்றன. சிறந்த அந்த சிங்கம் தன் பிடரியை உதறிக்கொள்கிறது. செயல்பட தொடக்கமாக அந்த பிடரின் ரோமத்திற்கும் ஒரு தனியான மனம் இருக்கு, வாசனை வீசுறது. இப்படிப்பட்டதான விசேஷ இதில் இருக்கா போலே நீயும் வர வேண்டும் என்று இந்த பாசுரம் வேண்டுகிறார்கள். ஆண்டாள் வேண்டுகிறாள் அவருடைய தோழிமார்களுடன் சேர்ந்து என்பதாக விசேஷமாக அமைந்துள்ளது என்று சொல்லி இதை நிறைவு செய்கிறேன்.